So without further ado, எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து பலத்த கரகோஷத்துடன் let's welcome the real bison himself, Manathi Ganesan sir. A big round of applause for him. நம்மள சுத்தி போடுற வேலிய உடைக்கிறவன் வீரன் தான். வேலி போட முடியாத உயரத்துக்கு வளர்றவன் தான் மாவீரன். எங்கள் மாவீரன் அண்ணன் மனதி கணேசன் அவர்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு வருக வருக என அன்போடு அழைக்கிறது சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. சார், இவ்வளோ நேரமா இந்த சாம்பியன்ஸ் எல்லாம் அவங்களோட பயணம், அவங்களோட கதைகள் எங்களோட ஷேர் பண்ணாங்க. நீங்களும் உங்களோட பயணம், உங்களோட கதைகள் எங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அது முக்கியமா STAT இப்ப பண்ற இந்த இனிஷியேட்டிவ்ஸ் பத்தி எல்லாம் உங்களோட தாட்ஸ். எல்லோருக்கும் மாலை வணக்கம். நான் இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். விளையாட்டு வீரர்களுக்கு 3% கோட்டாவில் 178 பேருக்கு இன்னைக்கு ஆர்டர் கொடுக்க இருக்கிறாங்க. அதற்கு நம்ம முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் விளையாட்டு அமைச்சர்களுக்கும் முதல்ல நம்ம விளையாட்டு வீரர் சார்பாக ஒரு நன்றி வந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நாங்கள் விளையாடுற காலத்தில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதாவது ட்ரையல்ஸ் வச்சு தான் எடுப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் நேஷனல்ஸ் வின் பண்ணிட்டு நேஷனல் கேம்ஸ் வின் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு 3% கோட்டாவில் இன்னைக்கு வேலைவாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. தமிழக அரசு விளையாட்டுத்துறை இவ்வளோ சிறப்பாக கொண்டு போயிருக்கனாக்கி உண்மையிலே அது நம்ம விளையாட்டு வீரர்களுக்கு கொடுத்த பொற்காலமாக தான் இதை நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தமிழக அரசு சார்பாக அதாவது நம்ம எப்படிலாம் ஒரு கிராமப்புறத்தில் இந்த விளையாட்டு வீரர்கள் எப்படி முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் லெவலில் 2022 செஸ் ஒலிம்பியாட் நடத்தினாங்க, ஹாக்கி டோர்னமெண்ட், இன்டர்நேஷனல் ஹாக்கி டோர்னமெண்ட் நடத்தினாங்க, இப்போ ஜூனியர் ஹாக்கி டோர்னமெண்ட் நடத்தினாங்க. இப்படி ஒவ்வொரு விளையாட்டு போட்டிகளையும் எதுக்காக தமிழ்நாட்டில் நடத்துறாங்கன்னா நம்ம விளையாட்டு வீரர்கள் இன்டர்நேஷனல் லெவலில் சாதிக்கணும்னு சொல்லி தான் அந்த விளையாட்டு போட்டிகள் நடத்திட்டு இருக்காங்க. உண்மையிலே அதற்கு நம்ம முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வருக்கும் எனது சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பைசன் திரைப்படம் மூலமா தான் என்னைய தம்பி மாரி செல்வராஜ் மூலமா இன்னைக்கு வெளியே வந்திருக்கோம்னா 30 வருடங்களுக்கு முன்னாடி நாங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இன்னைக்கு இந்த மேடை எனக்கு கிடைச்சிருக்கு. உண்மையிலே அதற்கு துணை முதல்வர்களுக்கு விளையாட்டு அமைச்சருக்கு முதல்ல நான் நன்றி செலுத்துறேன். ஏன்னா அவங்க தான் கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டுமல்ல, நான் சின்ன கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்து கபடி விளையாடுறது கூட கிரவுண்ட் இல்லாத ஒரு ஊர்ல இருந்து இன்னைக்கு வந்திருக்கோம்னா என்னோட அதாவது தன்னம்பிக்கை, விடாமுயற்சி தான். எத்தனை தோல்விகள் கண்டாலும் நீங்க கண்டிப்பா ஜெயிச்சு வரணும். அதுதான் அதை நீங்க சொல்லணும்னு சொல்லி தான் கூப்பிட்டுருந்தாங்க. உண்மையிலே தமிழக அரசு இன்னைக்கு அதாவது நம்மளுக்கு ஸ்காலர்ஷிப் மாதிரி 1172 பேருக்கு இன்னைக்கு உண்மையிலே ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பேசுறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தூத்துக்குடியிலிருந்து வந்திருக்காங்க, எங்க மாவட்டத்திலிருந்து வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அவங்கள இன்னைக்கு சிறப்பிச்சு அந்த அம்மா நானும் அதே கண்டிஷன்ல இருந்தா கஷ்டத்தின் சூழ்நிலை தான் நம்ம ஜெயிச்சு வந்திருக்கோம். கண்டிப்பா உங்க மகா திறமைக்கு நம்ம துணை முதல்வர் சொன்ன மாதிரி ரொம்ப சிறப்பாக அவளோட திறமை கிடைச்ச பரிசு தான் அது. அதனால நீங்க எந்த மேல்மேலும் உயரணும்னு சொல்லி இந்த இடத்துல உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கேன். அது மட்டுமல்ல, சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்து இன்னைக்கு வந்திருக்கான காரணமே நம்மளுடைய தமிழக அரசு விளையாட்டுத்துறையில எந்த மூலையில இருந்தாலும் தலை சிறந்த விளையாட்டு வீரர்களை சிறப்பிக்கணுங்கிறதுக்காக தான் அவங்களுடைய தலை சிறந்த வீரர்கள் எங்க இருந்தாலும் எடுத்து அவங்கள பயிற்சி கொடுத்து அவங்கள இந்தியா லெவல்ல விளையாட வச்சு இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்க சாதிக்கிறதுக்கு துணையா இருக்கிறாங்க. அதற்கு நமது விளையாட்டு வீரர் சார்பாக சிறந்த, அதாவது இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் நீங்க எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் நீங்க வந்திருக்கீங்க. எதற்காகன்னா நீங்க தலைவர் நீங்க அடுத்தால ஒரு 3-4 வருஷம் கழிச்சு நீங்களும் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இந்த 3% கோட்டாவில் இங்க இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை எல்லாத்தையும் இங்க வரவழைச்சிருக்காங்க. அதற்கு அது மட்டுமல்ல, நம்மளுடைய தம்பி இன்னைக்கு சொன்னாங்க ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இன்னைக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அதுக்கு STATல உள்ள எல்லாருமே அதற்கு உடஞ்ச இருக்கிறாங்க. அதாவது உண்மையிலே STAT நான் இருக்கிற காலங்களில் 3-4 சென்டர் தான் இருந்தது. இப்போ அப்படி இல்லை,
40க்கும் மேற்பட்ட எஸ்டேட் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. உண்மை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களோட திறமைகளை நீங்க வெளிப்படுத்தி தமிழகத்திற்கும் இந்தியாவுக்கும் நீங்க சிறப்பாக செயல்படணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்னைக்கு வந்து தமிழக அரசு வந்து விளையாட்டுத்துறையை, அதாவது இந்தியாவிலே நமது விளையாட்டுத்துறை தமிழ்நாடு வந்து இன்னைக்கு தலை சிறந்து விழுதுனா காரணம் வந்து நம்ம அரசு வந்து தனிப்பட்ட கவனம் செலுத்தி துணை முதல்வர் வந்து இந்த விளையாட்டு போட்டிக்கு சிறந்த விளையாட்டு வீரர்களை வந்து ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கீம் உண்மையில கண்ணகினர் கார்த்திகா வந்து யூத் கேம் போயிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தனியா ஒரு ஸ்கீம் ரெடி பண்ணி அவினேஷ்க்கு அவங்களுக்கு 25 லட்ச ரூபாய் பணம் கொடுத்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா முன்னாடிலாம் அந்த ஸ்கீம் கிடையாது. அந்த ஸ்கீம் வந்து புதுசா ரெடி பண்ணி அந்த ஸ்கீம் ஒன்று கொடுத்தாங்க. நாங்க விளையாண்டு வந்த காலத்துல வந்து 1 லட்ச ரூபாய் பணம் கொடுத்திருந்தாங்க. ஒரு வீடு ஒன்று கொடுத்திருந்தாங்க. உண்மையிலே இன்னைக்கு வந்து ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களுக்கும், அதாவது ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் விதமா அவங்களுக்கு வந்து இது கொடுத்துட்டு வராங்க. ஸ்காலர்ஷிப் 1172 பேருக்கு இன்னைக்கு வந்து இன்று வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டுமல்ல, விளையாட்டுத்துறையினாலே இன்னைக்கு தமிழகம் தான் முன்மாதிரியா இருக்குன்னு சொல்லி இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்கள்ல நம்ம வந்து இன்னைக்கு தலை சிறந்து விளங்குகிறோம். அதற்கு எல்லாமே இன்னைக்கு தமிழக அரசு வந்து மிக சிறந்த விளையாட்டு வீரர்களை வந்து ஊக்குவித்து அவங்கள முன்னோடியா வந்து இந்தியாவுக்கு ஜெயிக்கணும்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டு சார்பாக விளையாண்டா நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் விதமா எல்லா விளையாட்டு வீரர்களுக்கும் இன்னைக்கு வந்து பகிர்ந்திருக்காங்க. அதற்கு வந்து மாண்புமிகு முதல்வர்களுக்கும் மாண்புமிகு துணை முதல்வர்களுக்கும் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. உண்மையிலே சந்தோஷம். அதாவது எப்படின்னா, ஒவ்வொரு பிறந்தநாள் முதல்வர் கப்பு நடத்தி எத்தனையோ தலை சிறந்த விளையாட்டு வீரர்களை வந்து கண்டு அவங்களுக்கு வந்து சிறப்பு பயிற்சிகள் கொடுத்திருக்காங்க. அப்படி ஒவ்வொரு விளையாட்டுகளையும் ஊக்குவிக்கும் விதமா நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ்ல என்னோட சின்ன கோரிக்கை, கபடி சொல்லி 5 சென்டர் தான் இருக்கு. இன்னும் எங்களுக்கு வந்து அதிகபட்சமாக கபடிக்கு பயிற்சியாளர் கொடுத்திருக்கீங்க, 2 பேர் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் எங்களுக்கு வந்து அதிக சென்டர் கொடுக்கணும். கிராமப்புற விளையாட்டு கபடி விளையாட்டு பல தலை சிறந்த பள்ளி வீரர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய நல்வழிப்படுத்துறது வந்து விளையாட்டு தான். ஏன்னா எங்க ஒவ்வொரு கபடி வீரர்களும் வந்து முரட்டுத்தனமாக இருப்பாங்க. அதனால அவங்களுடைய வழிகள் மாறுது. பள்ளி பருவத்தில் உள்ள விளையாட்டு வீரர்களை வந்து நீங்க கரெக்டா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் கூட எங்களுக்கு ஒரு எல்லா ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலுமே கொடுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா கபடி வீரர்கள் வந்து இன்னும் தலை சிறந்து விளங்க வரணும். ஏன்னா போட்டிகள் வந்து இப்ப அதிகமாயிடுச்சு. மேட் கோட் ஆயிட்டு அவங்களுக்கு வந்து மேட்ல விளையாடுறது கூட பிராக்டிஸ் பண்ணது கூட இடம் இல்லாம இருக்கு. அது மட்டும் இல்ல, எல்லா தொகுதியிலும் இன்னைக்கு வந்து சின்ன சின்ன, அதாவது விளையாட்டு அரங்குகள் வேணும்னு சொல்லி அதற்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 கோடி ரூபாய் அலோன்ஸ் பண்ணி இன்னைக்கு வந்து சிறப்பா செயல்பட்டு இருக்கு. அது இப்போ என்னுடைய தூத்துக்குடி மாவட்டத்திலையும் கேமலாபாத் பேட்மா நகர் பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அதுலலாம் வந்து கோச்சஸ் நீங்க நியமிக்கணும். அப்படிலாம் ஒவ்வொரு கிராமப்புறங்களிலும் உள்ள விளையாட்டுகளை வந்து வளர்க்கணும். எல்லா விளையாட்டுக்குமே இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. உண்மையில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதற்கு வந்து நமது விளையாட்டு வீரர்கள் சார்பாக தமிழக அரசுக்கும் நம்ம தமிழ்நாடு முதல்வருக்கும் டிப்டி சிஎமுக்கும் நன்றி கூறுகிறேன். அது மட்டும் எஸ்டிஏடி இன்னைக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. எஸ்டிஏடி உள்ள எல்லா கோச்சஸும் உயர் அதிகாரிகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் ஒரு சிறப்பான கைதட்டலோடு நமது விளையாட்டு வீரர்கள்லாம் கொடுங்க. உங்களுக்கு ஏசி கண்டிப்பா உண்டு. அதனால என்ன துணை முதல்வர் சொல்லியிருக்காங்க. சிறப்பா ஒரு கைத்தட்டலோட நான் இதோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சினே. உண்மையிலே கனவும் லட்சியமும் திறமையும் இருந்தா சாதி மத இன மொழி எந்த தடையும் இல்லாம எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஒருத்தன் சாதாரண கிராமத்தில இருந்து கோட்டு போட்டு வந்து மேடையில நின்று மைக்கு பிடிச்சி எல்லாரையும் உற்சாகப்படுத்தலாங்கிறதுக்கான பெரிய முன்னுதாரணம் நீங்க. அடுத்த தலைமுறைக்கு உங்களுடைய வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மனதி கணேசனுக்கு மீண்டும் ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டி நீங்க எல்லாரும் கொடுத்து அவருக்கு நன்றி சொல்லணும். நன்றி. நன்றி, வணக்கம்.